ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு WTC ஸ்டாக். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோ வந்து சைக்காலஜி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் தென் லெவல்ஸ் கண்டினியூஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் லெவல்ஸ் பார்க்காட்டிலும் பரவாயில்ல, இந்த ஃபஸ்ட்டு சைக்காலஜி சொல்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நான் லைஃப்லையும் மிகப்பெரிய விஷயம் வந்து கடைப்பிடிக்கிற நினைக்கிறது இது ஒன்று தான். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம எல்லாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது எதுக்கு சைக்காலஜி நம்ம எஃபெக்ட் பண்ணுது, இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் என்னோட சின்ன ஒரு ஒரு வீடியோவாக இருக்கட்டுமே, அதுக்காக தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேலே ஒரு கோட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த கோட் வந்து நெட்டில் தான் எடுத்தேன். ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் ப்ரிடிக்ஷன் த மார்க்கெட், இட்ஸ் அபவுட் கண்ட்ரோலிங் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஃபார் a பிளான் வித் டிசிப்ளின். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிடிக்ஷன் மட்டும் இருந்தால் போதாதுங்க, நம்மளோட கண்ட்ரோலும் வேணும். இப்போ உங்கள் கையை சொல்லுவாங்கள்ல, கண்ட்ரோலை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ப்ராப்ளம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, ப்ராப்ளம் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். அதுதான் சொல்லியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் அ ப்ரிடிக்ஷன் த மார்க்கெட், இட்ஸ் அபவுட் கண்ட்ரோலிங் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் யுவர் பிளான் வித் டிசிப்ளின். நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையை கன்சிஸ்டண்டாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்கள் பிளான்லேருந்து வெளியே போகவே கூடாது என்றைக்குமே. அந்த பிளான்லேருந்து வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் பிளானை வந்து கொஞ்சம் ரீவெண்ட் பண்ணி பார்க்கலாம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. பட் அந்த பிளான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் வந்து நல்ல க்ரோத் கிடைக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சடனாக வந்து பிளானை வந்து எந்த விதமான இது சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் யூஸ் பண்ண டிசிப்ளின் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஓகே. To succeed trading, control your emotions is crucial. Fear, greed and over confidence. ஓகேங்க, இது எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஃபியர் ஆஃப் லாஸ். இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஷன்ஸ் காலையில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஆனால் அதுக்கு வந்து பொறுமை இருக்க மாட்டோம். டக்குன்னு ஒரு ரெட் கலர் சிம்பிள் பார்த்த உடனே மைண்ட், ஐயோ நம்ம போட்ட கேபிட்டல் ஃபுல்லாக வெளியே போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு குவிட் பண்ணிவிடுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் டைம் மறுபடியும் ப்ராஃபிட் கொடுத்துருவோம். என்னோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆரம்பித்த தருணத்தில் வந்து நான் நிறைய இது வந்து அனுபவிச்சிருக்கேன். இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் வந்து பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் காமிச்ச உடனே ஒரு 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 100 to 200 rupees காமிக்கும் ட்ரேடில். அப்போ என்ன பண்ணும், மைண்டு வந்து க்ளோஸ் பண்ண துடிக்கும். அடடா இது வந்து ஃபுல்லாக லாஸ் ஆயிரும்னு சொல்லி டக்குனு எக்ஸிட் பண்ணிடுவேன். என்ன பண்ணும், ஒரு 400 rupees வரைக்கும் லாஸ் வந்திருக்கும். வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது செம்ம வேல்யூவாக நல்லா பூம் கொடுத்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கும். அப்போ என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் டைமில் வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படியே பண்ணணும். மார்க்கெட்டு வந்து நம்மளுக்கு தெரியுது, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நம்ம உள்ளே என்டர் ஆகும்போது நம்ம கைகளை நடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது, இருந்தாலும் ஒரு பயம், நம்மளை மீறி தான் லாஸ் ஆயிருமோன்னு பயம். அது இருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் கிரீட் ஃபார் மோர். இப்போ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 250 rupees வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. என்ன பண்ணுவீங்க, க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சில பேர் எனக்கு கிடைச்சது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிடுவாங்க. சில பேர் ஒரு 500 வரட்டுமே நான் பாதிக்கு பாதி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது வந்து 250 rupees ஏர்ன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே மோர் தென் எனஃப் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 250 rupees எடுக்கிறோம்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் 250 ரூபா பண்ணியிருக்கோம். அந்த 250 ரூபாய் 10 நாள் கால்குலேட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்கம் தானே. நான் ஒரு 1000 பேசிஸ் சொல்கிறேன். அதே 10,000 போட்டிருப்பாங்க. 10,000 போட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1500 2K கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 to 1000 கிடைச்சா அது வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன். ஃபார் அ பிகினராக சொல்லுவேன். ஒரு பிகினருக்கோ அல்லது என்ட்ரி லெவலுக்கோ அது புக் பண்ணிட்டு வரது நல்லது. ஏன்னா ஒரு நாள் 1000 ஏன் பண்ணியிருக்கீங்க. அது வந்து நீங்கள் உங்களை வந்து ஒரு அச்சீவ் பண்ணதை நினச்சிக்கணும். ஓகே, என் டார்கெட் முடிஞ்சிருச்சு, நான் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன், அதுக்கு என்ன வேலை இருக்கோ என் பிஸ்னஸ் என்னவோ அதை பார்க்க போகிறேன்னு போயிடணும். அதுக்காக வந்து மெனக்கெட்டு உட்காந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே உட்காரக்கூடாது. சரிங்களா? இதை தான் சொல்கிறேன், கிரீட் ஃபார் மோர். ஆஃப்டர் மேக்கிங் ப்ராஃபிட், ஹோல்டிங் ஆன் அ பொசிஷன் வித் ஹோப்ஸ் ஃபார் மோர் கெயின்ஸ் கேன் லீட் அன்னெசரி லாசஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 10K போட்டிருக்கீங்க, ஒரு 1000 போட்டிருக்கீங்க. ஒரு 250 rupees ப்ராஃபிட் பார்த்தோம், என்ன ஆகும், முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். ஓகே, க்ரீன் கலர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கலர் அதை வந்து உங்கள் மேனிபுலேட் பண்ணும், சத்தியமாக மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
கிரீன் கலர் காமிச்சா உங்க மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், ரெட் கலர் காமிச்சா ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும். அது மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுங்கிறது தான் திறமை. இங்க ட்ரேடிங்ல வந்து சம்பாதிக்கிற திறமை கிடையாதுங்க. ட்ரேடிங்ல வந்து இவன் அச்சீவ் பண்ணி காமிக்கிறான் பாடுறா, அதான் திறமை. எவ்வளவு லாஸ் ஆனாலும் எவ்வளவு ப்ராஃபிட் ஆனாலும் இவனோட கன்சிஸ்டன்சி வந்து என்னைக்கும் விட மாட்டான். அதிகமாகவும் ஆசைப்பட மாட்டான், லாஸையும் வந்து அதிகம் விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணா மட்டும் தான் லைஃப் லாங் ட்ரெயின் பண்ண முடியுங்க. நான் ப்ராமிஸா சொல்றேன். சரிங்களா? நீங்க ஒரு கேண்டில் பார்த்த உடனே இந்த கேண்டில் எக்ஸிட் ஆயிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குமே அப்படி நீங்க ஆசைப்பட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த மென்டாலிட்டியில வந்து நீங்க ட்ரேட் வந்து தப்பா கூட எடுத்துருவீங்க. தப்பா எடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், மொத்த கேபிட்டல் லாஸ் ஆகிடும். லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து வேஸ்ட். அதுக்கு நம்ம இதுவே பெட்டர்ன்ட்டு போயிருக்கலாம். இந்த கேபிட்டல் இருந்துச்சுன்னா நம்ம மறுநாள் கூட ட்ரேட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்து மனசுல வந்திருக்கும். இதெல்லாம் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சு சொல்றேன். சரிங்களா? ஒரு 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 பிசினஸ் நடக்குதுன்னா அதுக்கு கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலை வந்து பாதுகாக்கிறது தான் முதல் வேலையே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றோம் பண்ணல ரெண்டாவது சினாரியோ தான். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த முதல் போறீங்களா ப்ராஃபிட் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து சேஃப் ஹேண்ட் பண்ணணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் நீங்க முதல்ல போறீங்கன்னா அது வந்து 1000 வந்து 10,000 மாத்துறதும், 10,000 வந்து 50,000 மாத்துறதும், 50,000 1 லேக் மாத்துறதும், லேக்கை வந்து மோர் தென் க்ரோர் மாத்துறதுலாம் உங்க கையில இருக்கு. அதுக்கு முதல் பேஷன்ஸ் வேணும். பேஷன்ஸ் இல்லாட்டி நம்ம வந்து 1000 ரூபாயை 1 ரூபாய் கொண்டு வந்துருவோம். பேஷன்ஸ் இருந்தா 1 ரூபாய் கூட நல்ல ஒரு திறமசாலியா இருக்கிறவங்க வந்து அதை மல்டிபிள் பண்ணி காம்பவுண்டர் கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் வின்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்க ட்ரேட் பண்ணி முடிச்சிங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அடுத்து அடுத்து போறீங்க. ஓகேப்பா நான் போட்டுட்டோம், நம்மளால தெரிஞ்சிருச்சு, அடுத்து வந்து பூம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு 10,000 போட்டிருப்பீங்க, ஒரு 2000 ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. கிரீன் கலர்ல இருக்கும். உங்க மனசு சொல்லும், நீ வின் பண்ணிட்டடா, உடனே எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன குவிட் பண்ணிட்டு இருக்க, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லும். அந்த பர்டிகுலர் டைம் என்ன பண்ணணும், ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து தூண்டி விட்டுரும். அதான் நம்ம இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிட்டோமே, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அகைன் என்ன பண்ணுவாங்க, உள்ள என்டர் ஆயிடுவாங்க. ட்ரேட் க்ளோஸ் பண்ணக்கப்புறம் 2000 இருக்கும், போதாது, கிரீன் கலர் ஃபுல்லா இருக்கு. இது வந்து 2000 எப்படி இருக்கும், 4000 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போவாங்க. உள்ள போனவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ரிவர்ஸ் ஆகும், திடீர்னு வந்து நியூஸ் இம்பாக்டா இருக்கும், ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் வந்துடும். வந்து என்ன பண்ணுவாங்க, 2000 கரைஞ்சி நேரா 0க்கு வந்து நிற்கும். விட்டு மறுபடியும் இந்த 2000 எடுப்போம்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. கேபிட்டல் கொஞ்சம் குறையும். குறைஞ்சு அவங்க போட்ட கேபிட்டலை வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப என்னதான் புலம்னாலும் வருத்தப்பட்டாலும் கேபிட்டல் திருப்பி வரப்போறது கிடையாது. ஏன்னா நம்ம கேபிட்டலுக்கு வந்து கெயின் பண்றதுக்கும் டாக்ஸ் கட்டுறோம், லூஸ் பண்ணாலும் டாக்ஸ் கட்டுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் பண்ணாலும் டாக்ஸ், ப்ராஃபிட் பண்ணாலும் டாக்ஸ். இப்போ ப்ரோக்கரேஜ் எப்படி பிடிக்கிறாங்க, இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 20 rupees பிடிக்கிறாங்க, எக்ஸிட் பண்ணினா 20 rupees, ஆகும்போது 40 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 50 rupees அரௌண்ட் பிடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான். நீங்க மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ண டாக்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்க லாஸ் பண்ணாலும் டாக்ஸ் கட்டுறீங்க, ப்ராஃபிட் பண்ணாலும் டாக்ஸ் கட்டுறீங்க. ப்ராஃபிட் பண்ணி டாக்ஸ் கட்ட பிரச்சனை இல்லை. இதே லாஸ் பண்ணி டாக்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னங்க லாபம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அது ஒன்று. சரிங்களா? நீங்க என்னதான் ஓவர் ப்ராஃபிட் பண்ணாலும் டாக்ஸ்லேயே போயிட்டு இருக்கும். ஓவர் ட்ரேட் பண்ண டாக்ஸ் போகும். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு 500 rupees ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. திடீர்னு அடுத்து ஒரு என்ன பண்ணுவீங்க, 2-3 ட்ரேட் அடிப்பீங்க. போயிட்டு மொத்தமாவே உங்களுக்கு வருமானம் வந்து 800 ரூபாயோ 1000 வந்திருக்கும். ஆனால் டாக்ஸ் மட்டும் நீங்க 500 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 500 ரூபாய் வந்து என்ன பிரயோஜனம்? ஓகேங்களா? அதுக்கு கொஞ்சம் ட்ரெண்ட் மூமெண்ட்டை வந்து பார்த்து பண்ணணும். ஸ்டிக் டு த பிளான். அடுத்து பாத்தீங்களா, இது வந்து கிரியேட் அ ஸ்ட்ராட்டஜி டு ஃபாலோ வித் நெசசரி சிச்சுவேஷன். இப்போ நீங்க ஒரு ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 பாயிண்ட் தான் பிடிப்பேன், அதுக்கெல்லாம் போகவே மாட்டேன்ப்பா. அது எவ்வளோ பாயிண்டாலும் போகட்டும், 50 பாயிண்ட் போகட்டும், 100 200 கூட போகட்டும், நான் பிடிக்க மாட்டேன்ப்பா. அதுங்கிறது வெரி குட் டிசிப்ளின். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாளுக்காக நீங்க 500 பாயிண்ட்டுக்காக ஆசைப்படுறதுக்கு நீங்க 3 நாள் பாயிண்ட் நீங்க மிஸ் பண்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு 500 பாயிண்ட் வந்து கொடுத்துருச்சு, அதை நீங்க இன்ட்டு பண்ணி இப்போ ஒரு 3 நாளுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 200 நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க பாயிண்ட்ஸ் தான். நீங்க எனக்கு அத்தனை பாயிண்ட்ஸ் பிடிக்க மாட்டீங்க. நீங்க அந்த கன்சிஸ்டண்டா வந்து வேற டேவை கம்மி பண்ணிடுவீங்க. ஒரு நாள் நீங்க 500 பாயிண்ட் ஆசைப்படுவீங்க, மேலே போயிடுச்சு, எப்படியோ அதை விடக்கூடாது, இந்த ரேலியில் நானும் பங்கேற்றுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரானுங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ரேலி கொடுத்துருந்தா வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடணும். இது எப்பயும் நடக்கிறது தான், இது புதுசு கிடையாது, இது புதுசே கிடையாதுங்க. ட்ரேடிங்ல வந்து புதுசா பாக்குறாங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் கண்டில் ஹையா போனோன்னே இது நான் உள்ள போறதுன்னா நான் லட்சாதிபதியா இருப்பேன், கோடீஸ்வரனா இருப்பேன், எனக்கு எல்லா ப்ராப்ளம் சால்வ் நினைப்பீங்க. நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அது பர்டிகுலர் டைம் வரும், உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் அதெல்லாம் கேப்சர் முடியும். ஆனா அதனால வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களே, அதுவே உங்களுக்கு பிளஸிங் தானே, அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்க ஒரு நாள் வந்து 5 to 10 பாயிண்ட்ஸ் எடுப்பீங்கன்னா அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இல்ல நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், நான் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், என்னோட லாஸ் வந்து 200 ரூபாய்க்கு லாஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 சொல்றேன், நீங்க 10,000 கூட வச்சு பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, 1 லேக் கூட வச்சுக்கோங்க. இப்போ 1 லேக் வச்சீங்கன்னா உங்களோட ஒரு நாள் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1%, 10,000 மேல இருக்கக்கூடாது லாஸ். ப்ராஃபிட் வந்து அதே ஒரு நீங்க ஒரு 1 to 2%. ஓகேப்பா நான் 1 லேக் போட்டேன்,
2K ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எடுத்து வெளியே போயிடுறது பெட்டர். நீங்கள் வந்து லாஸ் கவர் பண்ணுறீங்களா, 1000 rupees லாஸ், அந்த நாளுக்கு ட்ரேட் இனிஷியேட் பண்ணவே கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்களா, நான் ஹீரோ சீரில் போய் எடுத்துறேன் பாரு, நான் விட்ட காசை பிடிக்கும் பாருங்க. ஆனால் அன்னைக்கு ஹீரோ சீர் என்ன ஆகும், ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி ஆக்ட் ஆகாது. அங்கே போய் ஆல் இன் அப்படி ஆல் இன் என்னது மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணுறது கேம்லிங் மாதிரி தான். நான் கேம்லிங்னு தப்பாக சொல்லக்கூடாது, இது பிஸ்னஸ். எனக்கு அது கேம்லிங் சொல்கிறது பிடிக்காது. இது பிஸ்னஸை பார்க்கணும். ஏன்னா எதனால் வந்து இவங்க தப்பாக கேம்லிங் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா, டேர்ம் யூஸ் பண்ணாங்க தெரியுமா, இதில் வந்து மணி போட்டு வந்தால் டபுள் போனால் ஜீரோ, அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு தான் இது கேம்லிங்காக தோணும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ஆகும், அது வந்து என்ன பண்ணும், ஒரு ஒரு அழுகி போகிற பொருள் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன பொருளை ராட்டன் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ராட்டன் தான் ஆகும், எல்லாமே அழுகி தான் போகும். அப்போ என்ன பண்ணும், அழுகிறதும் நம்மளோட பைசா தான் சேரும். என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிறீங்க, ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும், கழிவு போகிறதேவும் அவங்க பிரின்சிபல் இருந்த அமௌண்ட்டில் தான் போகும். ஸோ அதையும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கணும். அதில் தான் அவங்க வந்து ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. ஸோ நமக்கு லாஸ் வந்தாலும் நம்ம தான் ரீசன், ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம தான் ரீசன். ஸோ லாஸஸை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியே ஆகணும். சரிங்களா? அதனால வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 லாஸ் பண்ணுறேன், 1,00,000 போடுறேன், 1000னா அதோட வெளியே போயிடணும். அடுத்து மறுநாள் தான் ட்ரெயினுக்குள்ளே வரணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் கன்சிக்யூட்டிவாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாளை வந்து மார்க்கெட்டில் கோடீஸ்வரன் நாங்கள் நினச்சிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு கடைசி மார்க்கெட்டாகவே இருக்கும். இல்லை எனக்கு டெய்லி கொடுத்ததே போதும், நான் வரதை வந்து நான் கண்டிஷனாக ப்ராஃபிட் பண்ண நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னைக்கு மார்க்கெட்டை வந்து வெட்டி வெளியே நீங்களாக போகிற வரைக்கும் மார்க்கெட் உங்க கூடவே தான் இருக்கும். சரிங்களா? இதான் 6 பிளான். அடுத்து கண்ட்ரோல் எமோஷன்ஸ். ட்ரேடிங் ஷுட் பி ரேஷனல், நாட் எமோஷனல். இஃப் யூ லூஸ் அண்ட் ட்ரேட், ஸ்டே காம் அண்ட் டோன்ட் ரியாக்ட் இம்பல்சிவ்லி. இப்போ ட்ரேடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஒரு லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படக்குன்னு வந்து பவுன்ஸ் ஆகி உள்ளே போகணும்னு தோணும். இல்லை எப்படி நான் விட்டேன், நான் வர முடியாது, இந்த தூக்கியே ஆகணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆவீங்க. அப்படி என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து ரொம்ப ஹைலி சஸ்டைனபிளாக இருக்கும். என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து விட்டதை பிடிக்குன்னு சொல்லி போகும்போது தான் மூளை வேலை செய்யாது. டக்குன்னு என்ன பண்ணும், தப்பான இடத்துல என்ட்ரி கொடுக்கும், தப்பான இடத்துல எக்ஸிட் கொடுக்கும். அது அன்னிவனா போயிடும். போனதே போச்சு, இன்னும் இது வந்து என்ன வந்தா இது போனா இதுன்னு சொல்லிட்டு போக விடுறோம். அது ரொம்ப தப்பு. அது தப்பை மட்டும் பண்ணவே கூடாது என்றைக்குமே. சரிங்களா? தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல முறையாக தொழில் கற்றுக்கிறது அர்த்தமே கிடையாது. நல்ல தொழில் பண்ணுறவங்க எப்படின்னா டெய்லி வர ப்ராஃபிட் எடுத்துப்பாங்க, அடுத்து எப்படி இது முன்னேற்றலாம் பார்ப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் தான் இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். டேக் அ ரெகுலர் பிரேக். If the market is not going to a favor, take a short break. Come back with a fresh perspective. இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் சொல்கிற டைரக்ஷன் போகலை, சரிங்களா, இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு அகேன்ஸ்டாகவே இருக்குன்னா ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்துட்டு எதனால் இது இப்படி போகுது கொஞ்சம் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண. அன்றைக்கி ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் அவசியப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 9:15 போய் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னவே எண்ணாதீங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவாகி போச்சு. 9:30 உள்ளே போனோடனே நான் போட்டி போட்டு உள்ள ரஷ்ஷாகி உள்ளே போவேன், அப்படி ரஷ்ஷாகி உள்ளே போவேன்னு சொல்லும் போது நீங்கள் அங்கேயும் இங்கே என்ன பண்ணுவீங்க, மென்டாலிட்டி வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒரு ரஷ் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ உங்களை ஃபுல் டே ட்ரேட் பண்ண விடாது. நீங்கள் என்ன டெசிஷன் எடுத்தாலும் தப்பாக தான் போயிட்டு இருக்கோம். ராங் என்ட்ரி கொடுப்பீங்க, ராங் எக்ஸிட் கொடுப்பீங்க, எதுவுமே பண்ண முடியாது சூழ்நிலை. ஸோ மைண்ட் வந்து 9 வரைக்கும் இப்போ கேண்டில் போதா, ஜஸ்ட் கேண்டில் எவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. டெய்லி பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல், டெய்லி பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சி சொல்லுவாங்க. ஒரு ஷட்டரை திறந்து கடையில் உட்காரோம், இன்னைக்கு எப்படி இப்போ வியாபாரம் போகுதுன்னு பார்க்குறோம். திடீர்னு நல்லா போகும், திடீர்னு நல்லா போகும், திடீர்னு வியாபாரம் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்க நிலைமையில வந்து அதே மாதிரி தான் இதுவும். இதில் மட்டும் எதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டு நான் இவ்வளோ வந்து காசு தொலைக்கிறது அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இதை பற்றி புரிதல் இல்லாமல் உள்ள வர்றது தான். சரிங்களா? நான் எனக்கு இவ்வளோ லட்சம் கடன் கொடு, நான் ஒரு நாள் ஓவர் ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன், எனக்கு ஜாம்பவான் ஆயிரன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் என்ன சொல்கிறதுன்னா நம்மளே மேனிஃபை பண்ணி நம்மளை ரொம்ப கீழ்த்தரமாக கொண்டு போகிறதுக்கு சமம். நம்ம வந்து ஜெனுவனாக இருக்கணும்னு காட்டுறது வந்து எப்படி, நம்மக்கிட்ட காசு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி மேலே போனால் தப்பே கிடையாது. கரெக்ட் என்ட்ரி இருக்கும்போது கரெக்ட் என்ட்ரி இருக்கும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், கரெக்ட் என்ட்ரி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்துருங்க. சரிங்களா? அந்த கரெக்ட் என்ட்ரி வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் முடிஞ்ச உடனே ட்ரேடு உட்காந்து உடனே என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் எப்படி ட்ரேட் போயிருக்கு, எதனால் அப் போயிருக்கு, இந்த வாரம் வந்து டவுன் சைடு வருமா, 1 hour டைம் ஃப்ரேமு, டே டைம் ஃப்ரேமு, 4 hour டைம் ஃப்ரேமு, உங்களுக்கு எது டைம் ஃப்ரேம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கோ ட்ரெண்ட் எல்லாம் போட்டு ரெடியாக இருங்க. இந்த வாரம் வந்து மேலே போனால் மேலே, கீழே வந்தால் கீழே, ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. இது ஒரு சினாரியோ. எங்கே எக்ஸிட் ஆவேன், எங்கே என்ட்ரி எக்ஸிட் ஆவேன். நம்ம 9:30 மார்க்கெட் வரேன்னா ஒரு 10:30 மேலே எனக்கு டேரக்ஷன் தெரியும். ஓகே, ஒரு 1 o'clock வந்து மொமெண்டம் கிடைக்குது அப்படின்னா உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கரெக்டாக கேண்டில் சப்போர்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்கேல் பண்ணுறோமா, இல்லை ஒரு இன்ட்ராடே பண்ணுறோமா, முடிச்சு வெளியே வரும். ஒரு பர்சனல் ட்ரேடா, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வெளியே வரணும். அதுதான் நம்மளுக்கு ஜெனுவனாக கொடுக்கும். இவ்வளோ லாங் க்ரீன் கலர் கேண்டில் பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அப்செட் ஆயிருமேண்டு, இன்னைக்கு இந்த மொமெண்டம் விட்டுட்டோமே. அது காமன் மிஸ்டேக் தான். அது எனக்கு கூட வந்திருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை ட்ரேடை வந்து பெஸ்ட்டாக மதிப்பீங்க.
இல்லாட்டி அது வரைக்கும் என்ன ஆகும்னா நைட் தூங்கும் போதுலாம் காலை எப்படி ட்ரேட் போகுமா, மார்க்கெட்டுக்குள்ள உட்காரும் போது ஏதாவது பிக் புல்லிஷ் கேண்டில் வந்துடாதா, ஒரு லாங் கேண்டில் கொடுத்துறாதா அப்படின்னு இறங்கிட்டே இருக்கும். அது வந்து அட்டர் வேஸ்ட். இது வந்து டிசிப்ளின் கிடையாது. இது வந்து 90% ஆஃப் பீப்புள் வந்து மென்டாலிட்டி இப்படி இருக்க போய் தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறது தப்பாகி தான் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ சிம்பிள், டெய்லி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டெய்லி ப்ராஃபிட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எமோஷன்ஸை வந்து டோட்டல் அவாய்ட் பண்ணிவிடுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை மட்டும் பாருங்கள். ஒரு கடை திறந்து உட்காடுறீங்கன்னா அதே மாதிரி தான் இது பிஸ்னஸ். அதுலேயே முதல் போடுறீங்க, இதில் முதல் போடுறீங்க, அதுலேயும் டேக்ஸ் கட்டுறீங்க, இதுலேயும் டேக்ஸ் கட்டுறீங்க, எல்லாமே காமனா. இந்த காமன்ஸ் விட்டுட்டு போயிட்டு இது புதுசாக பார்க்காதீங்க, அவ்வளோ நான் சொல்லுவேன். ஒரு ஸ்டாக்ஸை வந்து ரிலேட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தால் ஒரு ஸ்டாக் வந்து எப்படி ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுது அது கற்றுக்கோங்க, வச்சுக்கோங்க, எல்லாமே பண்ணலாம் அதில். அதனால் இனிமேல் லூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாட் சைஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. இனிமேல் லூஸ் பண்ணது வந்து நீங்கள் நமக்கு கையில் தான் இருக்குது, லூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஸ்டாப் லாஸ் கரெக்டாக போடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதாங்க நான் சொல்லிட்டேன், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக போடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கேண்டில் கீழே போடுறீங்கன்னா எனக்கு இவ்வளோ ஸ்டாப் லாஸாக போடுங்க. அதிகமாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நல்லா தெரிஞ்சவங்க ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு பதில் லாங் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் மார்க்கெட் போயிடும் அப்படின்னு தெரியும். அதை யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் பிகினர் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை டைட்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் தள்ளி வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்குன்னா தள்ளி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சினாரியோ கிடச்சின்னு வண்டி உங்களுக்கு வண்டி ஓட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கைக்கு வந்து செட் ஆகாது. வண்டி வந்து நார்மலாக ஓட்டி பழகுவோம். ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்சக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரேலி கொடுக்கும் பார்த்தீங்களா, எனக்கு நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுவே 15 மினிட்ஸ் போயிடுச்சு, நான் ரொம்ப பிளேட் போட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுங்க. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒய்ஃபோட பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனைனா தயவு செஞ்சு உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாது. ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி ட்ரேடிங் பிஸ்னஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 9:30 உட்காந்து வந்து நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க. 9:30 3:15 வரைக்கும் ஒவ்வொரு கேண்டிலும் உங்களோட கேண்டில் தான். நீங்கள் பார்த்து பிஹேவ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து நான் வேறு எதுவும் சொல்லலை உங்களுக்கு. நீங்கள்லாம் நிறைய தெரிஞ்சவங்க தான். இப்போ நிறைய பேர் இன்டர்நெட்டை பார்க்குறீங்க, வைக்கிறீங்க. ஸோ என்னோட அட்வைஸும் கொடுத்துட்டேன். என்னோட பிலோட் லவர்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ்க்கும் நான் அட்வைஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ லாஸ் வந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கு போட்டி போடாதீங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க. இந்த ட்ரேட் சிம்பிளுங்க. மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் காத்துருங்க. மைண்டை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கண்ட்ரோல் விட்டுறாதீங்க. மார்க்கெட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை வந்து உங்களை மேனிபுலேட் பண்ண விடாதீங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டை இப்படி வந்தாலும் எடுப்பேன், நான் எடுக்க மாட்டேன்டா அப்படா அப்படின்னு சொல்லுங்க. மார்க்கெட் தன்னை போல இறங்கி வரும். அப்போ என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆகுங்க. இன்னைக்கு 0.0 பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டிருந்தீங்கன்னா 79,900 900 15 ருபீஸ் 79,900 வந்த ட்ரேடிங் தான். ஒரு 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. சரிங்களா? அந்த மாதிரி தான் கால் சீட் வந்துச்சு. நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ணுறீங்க, சரிங்க, எல்லாமே தெரியுது. பட் யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்க. எல்லாமே ஹெல்ப் பண்ணுற ரெடியாக தான் இருக்குங்க. ஆனால் காசு கொடுத்து வந்து ஹெல்ப் வாங்கணும்னு நினைக்காதீங்க, அது தப்பாக போயிடும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாட்ஸிஸ் மாற்றிட்டாங்க. எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, நான் எப்படி கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், அவங்களுக்கு இப்படிலாம் ஸ்கேல்பிங் கற்றுக் கொடுக்குறேன், நான் வந்து வீக்லி கிளாஸஸ் வைக்கிறேன், வீக்லி லைவ் மார்க்கெட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரா சொல்கிறாங்க. அவங்க நல்லவங்கன்னா முன்னக்கூடி தெரிஞ்சுக்கணும். முன்னக்கூடியே வந்து என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி லாட்ஸிஸ் மாறதுக்கு முன்னாடியே எல்லாமே வந்து ஓகே நம்ம மக்கள் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு. இப்போ வந்து சீக்கிரம் ரிவீல் பண்ணுறாங்களாம், நல்ல இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே லாட்ஸ் மாறிடுச்சு. அவங்களுக்கும் வந்து என்னதான் ஸ்கேல்பிங் பண்ணாலும் லார்ஜ் அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு ஃபீஸை வாங்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் என்ன சொல்கிறது, எல்லா மக்களும் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவனையும் நம்பி போகாதீங்க. நீங்கள் கற்றுக்கங்க, உங்களோட ப்ராஃபிட் ஜெயிப்புங்க. நான் ப்ராமிஸ் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச நாலேஜையும் எனக்கு தெரிஞ்ச ப்ராஃபிட் புக்கிங் மெத்தட்ஸையும் எனக்கு தெரிய நான் வந்து ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எவன் ஒருத்தன் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஹெல்ப் கேட்கும்போது ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறது சந்தோஷப்படுறேன். எனக்கு காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஆனால் என்னோட தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ப்ராமிஸாக ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது ப்ராஃபிட்டான வழியாக இருந்தால் நான் ஓப்பனாக ரிவீல் பண்ணிவிடுவேன். நான் செபிரிச்சு வந்து கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிவீல் பண்ணுறது சொல்கிறது காரணம் என்னென்னா அது உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறேன்னு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரி வாங்க எக்ஸாம்பிள் போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு வந்து டே கேண்டில். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரினால வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதை நல்லா பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி 50 வந்து ஹை ஸ்டாக் வெயிட்டேஜ் உடையது. நிஃப்டி 50 வந்து என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வாலட்டிலிட்டி சம்மந்தப்பட்ட தான் சென்செக்ஸ் மூவ் ஆகுது, பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுது. இன்னைக்கெல்லாம் பேங்க் நிஃப்டி வந்து ஓஏ இருந்தாலுமே நிஃப்டி தான் கூட்டு போச்சு. சரிங்களா? நிஃப்டி தான் எல்லாத்தையும் கூட்டு போச்சு, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டியை வந்து விட்டுறாதீங்க, நல்லா அனலைஸ் பண்ணி கற்றுக்கோங்க. பார்த்தீங்களா? நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த மார்க்கெட் வந்து பாக்ஸோட தாண்டலப்பா, இது மேலே போனால் தான் கால் சைடு, கீழே தான் புல் சைடு, அதுக்கு கன்சல்டேஷன் இருக்கும், பார்த்து ட்ரேட் பண்ண சொன்னீங்கன்னா
பாருங்க எக்ஸிக்யூட்டிவா அதே மாதிரி தான் இருக்கு. இந்த 3 கேண்டில் டே கேண்டில் கீழே வந்திருக்கு, அகைன் வந்து புல்லிஷாக மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு. இந்த பாக்ஸை விட்டு நாளைக்கு வெளியே வந்துருச்சுன்னா ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிடும் டவுன் சைடு. இல்லை இந்த பாக்ஸை காட்டி மேலே போயிடுச்சுன்னா அப் சைடு ரேலி கன்ஃபார்மாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் பார்த்து செஞ்சு ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டில் இன்னைக்கு வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுதான் மெத்தட், எப்பயுமே எடுக்கிற மெத்தடு. ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இது வந்து டே கேண்டில். இந்த டேயை தாண்டி மேலே போச்சுன்னா இதுக்கு முன்னாடி டேயோட ஹை வரைக்கும் வருதான்னு பாருங்க. இந்த ஹை வரைக்கும் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரேலி கொடுத்துரும், ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தா ரேலி கொடுத்துரும். அதே இது இந்த டவுன் தாண்டி இந்த ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் டச் ஆச்சுன்னா அதற்கு ரேலி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நம்மள ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஐபி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தைரியம் எடுத்துருங்க. அதுவும் இந்த மணி ஷேக் பிரைஸ் எடுத்துருங்க, சூப்பராக உங்களுக்கு மொமெண்டம் கொடுக்கும். அவுட் ஆஃப் த மணி அட் த மணியுமே நல்ல ஐபி இருந்தால் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இதுதான் நம்மளோட கான்செப்ட். நான் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன். இது 1 ஹவர் சார்ட் பாருங்க. எனக்கு வந்து ஜோன் கிடச்சிருக்கு பாருங்க, 2 ஜோன் கிடச்சிருக்கு. ஒரு ஜோன் வந்து இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று வந்து ஒரு டீப்பர் ட்ரேடான இதுக்குள்ள. ஆனால் இதை மட்டும் நான் ஜோனுக்குள்ள கொண்டு வரல. பார்த்தீங்களா ஏன் கொண்டு வரல அப்படின்னா, இன்னும் இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ள கொண்டு வந்து சுற்றிட்டு இருக்கு, மேலே கீழே மேலே கீழே. இந்த பாக்ஸ் உடச்சு என்னைக்கு மேலே போகுதோ அப்போ தான் இந்த ஸ்விங்கு, அன்னைக்கே சொல்லியிருந்தேன் டியர் வியூவர்ஸ், இந்த ஸ்விங்கை உடச்சிட்டு மேலே போன மட்டும் தான் நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்விங் குடிச்சு கீழே வந்தால் தான் அடுத்த பாயிண்ட்ஸ் கொடுக்கும் சொல்லியிருந்தேன். இது மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? கரெக்ஷன் என்னது, அப்பப்போ மேலே போது கீழே வருது, அதோட சைட்வேஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இனிமே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரி கிடையாது. எந்த நிஃப்டி இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நிஃப்டி 50 மட்டும் தான் பெர்ஃபார்மே பண்ண போகுது. பேங்க் நிஃப்டிலாம் மந்த்லி எக்ஸ்பெரி போல போயிடுச்சு. சரிங்களா? ஸோ நிஃப்டி 50லையும் பேங்க் நிஃப்டிலையும் காமனாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ பேங்க் நிஃப்டி அதே தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ் இருக்கும்ல, ரிலையன்ஸு, டிசிஎஸ் சம்திங்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. தெரியும், இந்த 2 நாள் லீவில் வாட்ச் பண்ணுங்கள். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து வச்சுட்டு அதோட ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதான் நிஃப்டி கொண்டு வரும் பாருங்க. ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி லாங் எக்ஸ்பெரி, ப்ரீமியம் வந்து ஹை ஜாஸ்தி ப்ரீமியம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து சத்தியமாக தொடக்கூட மாட்டானுங்க. ஓரளவுக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல, ஓரளவுக்கு வந்து பிகினர்ஸாக அதுக்குள்ளே போக முடியாது. அந்த அதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னா ப்ராஃபிட் கிடைக்கிறத விட லாஸ் ஆகாது, பட் ஹோல்ட் பண்ணி வச்சு சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும், ஹோல்டிங்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ நிஃப்டி 50 வந்து இன்ட்ராடே ப்ரிஃபர் பண்ணுறவங்க நிஃப்டி 50 தான் வருவாங்க, இல்லை சென்செக்ஸ் போயிடுவாங்க. ஸோ நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால நிஃப்டி 50யை வாட்ச் பண்ணி அதோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இனிமேல் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இனிமேல் லாஸஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஆனால் என்னன்னா நீங்கள் மொமெண்டம் கேப்சர் பண்ண தெரியணும், மொமெண்டம் ட்ரேடாக இருக்க தெரியும். சரிங்களா? இதை மட்டும் கேப்சர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு போராக போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது, நிறையவே சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எனக்கு நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூனா உடம்பும் சரியில்லை, வீடியோ போட முடியல. இது என்னோட, நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் கைஸ். எங்களோட மனநிலைமைக்காக நான் வீடியோ போடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. என் மனசக்திக்காக போடுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது சும்மா ஒரு இதான் ட்ரெண்ட் எடுத்துக்க. இந்த ட்ரெண்ட் வந்து இதுக்காக போட்டிருக்கணும். இந்த கீழே இருக்க கூட எடுத்துக்கோங்க. இந்த கீழே இருக்க ட்ரெண்ட் கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வரதானே பாருங்க. இது ட்ரெண்ட் வந்துச்சுன்னா கீழே ரேலி டவுன் சைடு ரேலி கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக கொடுத்துருக்கேன், இந்த ஃபிளாக் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன். சரி, ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு பார்த்தீங்களா, நாளைக்கு வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000, அதே தான் சேம் ஆக்ட் ஆகும். அதுக்கு வந்து இந்த என்னது 24,300 சம்திங், இது வந்து உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸாக கூட ஆக்ட் ஆக வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இன்னும் அந்த கன்சல்டேஷன் கூட உடைய மாட்டேங்குது இல்லை, அதனால சொல்கிறேன். இந்த 20,300ம் இந்த 20,000 உங்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 மேலே இருக்குது. சரிங்களா? அதனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பார்த்தே ட்ரேட் பண்ணுங்கள். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு புல்லிஷ் டிவைடர் இருக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே கம்மியாக இருந்தால், அதாவது ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் கம்மியாக இருந்தால் டிஸ்கவுண்ட்டு, ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம். அப்போ என்ன பண்ணணும், ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருக்கும்போது நம்ம புல்லிஷ் சைடு எதிர்பார்க்கறதுன்னு ஒரு தியரி இருக்குது. சரிங்களா? அது ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிளாக நடக்கும். அது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. 24,500 தாண்டிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். இப்போதைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 அகைன் அண்ட் 24,000 தான். 24,000 வந்து சப்போர்ட் ஆகும், 24,200 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 300 இந்த ஸ்விங்கருக்கு வந்து இதெல்லாம் மேலே போயிடுச்சுன்னா நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மண்டே வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருங்க, 2 டே நியூஸ் கலெக்ட் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட் எடுத்த உடனே ஒரு ஃப்ரெஷ் மார்க்கெட் இருக்கும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சஜஸ்ட் பாருங்க. நான் அந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தான் கொடுக்குறேன். என்னடா இவன் வந்து லெவல்ஸ் மட்டும் ஜஸ்ட் சொல்கிறானே பார்க்காதீங்க. இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதை தாண்டி மேலே போச்சுன்னா இதை தாண்டி கீழே போச்சுன்னா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள், ரொம்பவும் குழப்பம் வேண்டாம்.
அதனால இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே வரப்போய் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த டவுன் வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த ஹை எங்க இருக்கு பாருங்க. இப்போ இந்த லோ கட் பண்ணிட்டு வருது வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் வச்சுக்கணும். கரெக்டாக அங்கேயே இருக்கு பாருங்க, நான் கவனிக்கவே இல்லை பார்த்தீங்களா, 23,800. இப்படி தாங்க பார்க்கணும். மார்க்கெட் பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படி வந்து பார்க்க தான் நம்மளுக்கு தெரியும் 23,800ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஜோன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஏன்னா இங்கே மார்க்கெட் பவுன்ஸாக மேலே போயிருக்கு. ஸோ அகைன் நீங்கள் வந்தாலும் பவுன்ஸாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுனா கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் 24,200, 24,000 வந்து சப்போர்ட்டு, அகைன் 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, 24,100 வந்து மீடியம் சப்போர்ட். இதெல்லாம் நம்ம ஈஸியாக உடச்சு பிரேக் பண்ணி போயிடும் பிரேக் ஆச்சுன்னா. ஸோ இதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க 24,200. சரி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து வீக்லி மந்த்லி எக்ஸ்பைர்னால அதுலேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. அது எப்படினாலும் நிஃப்டி 50 கூட தான் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஃபுல்லாகவே வந்து நிஃப்டி 50 ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரினால நிஃப்டி 50க்கு தான் அதிகமாக வாலட்டில் கொடுப்பாங்க. ஸோ வாலட்டிலிட்டி நிஃப்டி 50 இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க, சரிங்களா. பேங்க் நிஃப்டியில் சிக்னிஃபிகன்டாகவே சொல்லிக்கலாம் இல்லைங்க, லாங் தான் இருக்குது 52,000 எங்கிட்ட 52,500. ஓகே, இதுலேயே புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போர்டிச்சு மன்னிச்சிருங்க. கமெண்ட் கீழே போட்டுருங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. நான் வந்து அடுத்து வந்து ஒரு ஸ்கேல்பிங் வீடியோவும் எப்படி நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நாளைக்கு நாள் கழிச்சு போட்டுருந்தேன். இப்போதைக்கு சைக்காலஜி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எதாவது மெயின் திங் சொல்ல வந்து சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோஸ் வந்து என்னென்ன வீடியோஸ் கேளுங்க, நான் போடுறேன். கண்டிப்பாக நான் காசு வாங்க போகிறது கிடையாது, யார்ட்டையும் காசு கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒருத்தட்ட போய் உதவி கேட்குற தருணத்தில் வந்து நான் ப்ராஃபிட் கூட கொடுத்துட்றேங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுன்னு சொன்னேன். அந்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க மணி மீனடை மட்டும் தான் ட்ரீட் பண்ணாங்க. பட் அவங்க நான் சேனல் என்ன சொல்ல விரும்பலை. அவங்க உள்ளே கூப்பிட்றாங்க, எனக்கு வந்து ஒரு மாதம் இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க, 2,000 கொடு 10,000 கொடு சொல்கிறாங்க. அவங்க லெவல்ஸ் பக்கம் போகிறாங்க. அப்போ தான் யோசித்தேன், எதுக்கு நம்மளால முடியாது. நான் உதவி கேட்டதை வந்து எதுக்குன்னா இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா உதவி கேட்டேன். அப்போ தான் என்ன பண்ணேன், நாலேஜ் நம்ம இருக்கும்போது எவன்ட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன், செஞ்சேன். என்னோட ட்ரெயினில் வந்து நான் போகிறேன், எனக்கு சக்ஸஸாக கொடுக்குது எங்களுக்கு, சரிங்களா. அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்கேல் பண்ண கூப்பிட்றான், அது வந்து இன்னும் யாரும் கூப்பிட்றான், அந்த ஆள் வந்து ஏன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி தரல, யோசிச்சு பாருங்க. இப்போ நிஃப்டி ஆர்டிஸ் மாற்றிட்டாங்க, என்ன மாதிரி. நான் யாரையும் குறை சொல்லலை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக எனக்கு அந்த மைண்டும் கிடையாது. எல்லாருமே எல்லா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும். ஆனால் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நினைச்சாங்கன்னா அந்த தருணத்தில் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து லாட்ஸஸ் இன்க்ரீஸ் ஆனவனா எதுக்கு இப்படி பண்ணி என்ன பண்ணணும், லாட்ஸஸ் கம்மியாகும் போதேவும் ஒருத்தர் 1 லட்சம் வச்சிருந்தோம்னா அவனை கூப்பிட்டு பப்ளிக் சொல்லணும், நான் ஸ்கேல் பண்ணுற ரகசியத்தை வெளியிட போகிறேன், ஸ்கேல் பண்ணுறவோட ரகசியத்தை வெளியிட போகிறேன், நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ கூப்பிட்றது காரணம்னா அவருக்கு அங்கே ஸ்கேல் பண்ண முடியாது. நான் அது வந்து வேற மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். சாரி, இது வந்து எமோஷன் ஆகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்னடா மற்றவங்க கஷ்டமா இருக்கும்போது கூட ஒருத்தவங்க மணி மேடா வந்து பார்க்குறாங்களேன்னு ஒரு ரொம்ப மனசு நடந்து கேட்குறேன், வேற உண்மை கிடையாது, சரிங்களா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாலேஜ் மட்டும் நம்புங்க. நான் சொல்லிக் கொடுக்க வீடியோஸ் தயவு செஞ்சு பாருங்க. நான் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிவ்யூ தான் பண்ணுறேன். எவன் என்னென்ன பண்ணுறானோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னால் படித்து பார்த்து நான் முக்கிய ரிவ்யூ தான் பண்ணுறேன். நான் ஹீரோ கூட கொடுத்தது கூட ஓப்பன் ஹார்ட்டாக கொடுத்துருக்கேன், ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் வாழுங்க, கஷ்டப்பட்டுட்டு எவன்ட்டு கஷ்டப்பட்டு கெஞ்சியே நிற்காதீங்க. உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, நீங்கள் யார்ட்டும் கெஞ்சாதீங்க, புத்தகிட்டே படிங்க. இல்லாட்டி நான் எவ்வளோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். சத்தியமாக ப்ராஃபிட் பண்ணுற விஷயத்தில் நான் யாரையும் வந்து இது பண்ண மாட்டேன், சரிங்களா. மற்றவங்க வந்து இனியாரை வந்து லாட்ஸஸ் அதிகமாகச்சுனோடனே அவங்களுக்கு காசு வேணும். ஸோ எல்லாருமே அவங்க கூப்பிட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு 1 வீக் கிளாஸ் வைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அத்தனை பண்ணுறேங்கிறாங்க. இப்போ காரணம் அவங்களுக்கும் இப்போ வந்து கல்லா கட்டணும், சரிங்களா. எதுக்கு அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து பண்ணணும், நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டு மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் பேராசை படப்பை தான் நான் வந்து கூட்டு போய் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்கள் வந்து எனக்கு போதும், நான் ப்ராஃபிட் தான் இருக்கிறேன், நான் கற்றுக்கிட்டே போகிறேன்னு சொல்லுங்கள், மார்க்கெட் வழிநடத்தி கொண்டு போகுங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ங்க வீடியோ பார்த்ததுக்கு. நான் எமோஷனலாகி பேசுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னடா மற்றவங்க வந்து இப்போ கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுறவன் காசு வாங்கிட்டு தான் பண்ணுன்னு ஒரு நிலையில் நிற்கிறானேன்னு சொல்கிற போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதில் செபிரிஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் அதை தான் பண்ணுறாரு. வெளியே தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லா பேசுறாரு, ஆனால் எல்லாத்தையுமே அனுபவிச்ச பையன் நான், யார் எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே நல்லவங்க கிடையாது. வீடியோவில் தெளிவாக பேசுகிறவனும் நல்ல முகமலர்ச்சி பேசுகிறவனும் இவனும் நல்லவங்க கிடையாது. பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அதுதான் அவனோட கேரக்டர், சரிங்களா. அதனால நான் யாரையும் குறை சொல்ல நினைக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க குறை சொல்லியிருந்தா. இது எதுக்குன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படம் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப திருப்தி இல்லாமல் போகுது. அதனால தான் நான் வந்து இந்த ட்ரேடிங் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்கேல்பிங் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் போகிறது போக உங்கள் இஷ்டம். நான் வந்து சொல்கிறேன், யார்ட்டையும் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு போயிட்டு நாலேஜை வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து போனீங்கன்னா இதுக்காடா போனோம் நம்ம
இது எனக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு போனீங்கன்னா கூட. அதனால சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இனியாரை வந்து கூப்பிட மட்டும் போக என்ன சொல்கிறது, இனியாரும் கூப்பிட யோசிச்சு பாருங்களேன். ஏன் இப்படி இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணலை? ஏன் முன்னாடி லாட்ஸ் கம்மியாக இருக்க போதும் நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லி கிடைக்கும் போது ஏன் கூப்பிடல? ஏன்னா இப்போ வந்து வீக்லி ஒன் எக்ஸ்பைரி எல்லாமே ஹை ப்ரீமியம் ஆகி போச்சு. எல்லா நோட்டு இப்போ அவங்களால கூட ஸ்கேல் பண்ணோம்னா லட்சமாக தேவைப்படும். சரிங்களா? அதனால வந்து இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் எல்லாமே ஸ்டாராக பிஹேவ் பண்ண போகிறேன், பெருக்கி விட போகிறேன், பட்டாசாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பேசுறதுக்கு காரணம் என்னென்னா ரியல் ரீசன் தான். அவங்களால பெனிஃபிட் வந்து நிறைய பேர் ஆயிருக்கலாம், அதை தப்பு சொல்லலை. இருந்தாலும் அப்போ சொல்லி கொடுத்துருக்கலாம் மக்களுக்கு, நான் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன மாதிரி சீக்கிரம் யூஸ் பண்ணுறேன், இப்போ ரிவீல் பண்ணுறதுக்கு அப்போ ரிவீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து குறையா கேபிட்டல் வச்சிருப்பாங்க, ஏர்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ஒரு முன்னெச்சரிக்கை இருந்திருப்பாங்கல்ல. ஆகா லாட்ஸஸ் மாறப்போகுது, நம்ம எப்பயும் நம்ம சம்பாரிச்சு வச்சிருப்போம் இருந்திருப்பாங்கல்ல. ஓகேப்பா, நான் வந்து ப்ராமிஸை சொல்கிறேன்ப்பா, நாங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கூடிய அத்தனை விஷயமும் நான் சொல்லிடுறேன், ரிவீல் பண்ணிடுவேன்ப்பா. காசுக்காக படவே மாட்டேன்ப்பா. எவன் கஷ்டப்படுறோன்னா சம்பாரிச்சுக்கப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் மனசார வந்து ஒருத்தனுக்கு உதவி செய்யலாம். இவனால தானே முன்னேறணும், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு குரு தட்சணையாக கொடுப்போன்னு கூட கொடுத்துடலாம் கைஸ், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீ உள்ளே போனால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறான் பாரு, அவனை நம்பவே நம்பாதீங்க. நீ என் கூட வந்தாலும் ஜெயிப்பேன்னு சொல்கிறான் பாரு, அப்பயே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா எவன் ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்ணுறானோ, யார் ஹெல்ப் பண்ணாலும் வளர்ந்து வந்தால் கண்டிப்பாக செஞ்சிருவாங்க. இவனால தான் நான் முன்னேறினேன், ஸோ ஒரு குருதட்சணையாக நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாராலும் ஹெல்ப் பண்ணாலும் செய்வாங்க. ஸோ அப்படி கூட யாரும் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுங்க, யார் உங்களுக்கு யார் மென்டாலிட்டி தெரிஞ்சாலும். ஆனால் உள்ளே உனக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா எதுவும் கேட்காது. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சம்பாதிக்க முடியும், யாராலும் லாஸ் ஆகலாம், யாருனாலும் சம்பாதிக்கவும் செய்யலாம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆவாங்க. ஆல் தி பெஸ்ட்.